நண்பர்களே, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் கண்டங்கத்திரிங்க. இதில் முள் கண்டங்கத்திரி, நார்மல் கண்டங்கத்திரி, உருண்டை கண்டங்கத்திரி அப்படின்ற பல வகை இருக்கும். இந்த கண்டங்கத்திரி பார்த்தீங்கன்னாக்கா அற்புதமான மருத்துவ குணம் கொண்டது. இந்த கண்டங்கத்திரியில் இந்த இலை இருக்குது இல்லைங்களா, இந்த இலையை பார்த்தீங்கன்னா முள் இல்லாமல் எடுத்துக்கணுங்க. முள் இல்லாமல் ஒரு 20 இலை எடுத்து நல்லா நசுக்கி பாருங்கள். இங்கே பாருங்கள், மிளகு இருக்குது, 21 மிளகு வச்சு சீரகம் 1 ஸ்பூன் போட்டு நல்லா 4 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணுங்க. கொதிக்க வச்சிங்கன்னா இப்படி கஷாயம் வரும். இப்படி வர்ற கஷாயத்தை காலையில் அந்த 4 டம்ளரை கொதிக்க வச்சு 1 டம்ளராக சுண்ட வைக்கிறீங்களா, அந்த 1 டம்ளர் காலையில் ரெகுலராக காலையில் ஒரு டம்ளர் ரெகுலராக புதுசாக செஞ்சு ஒரு 48 நாள் தொடர்ந்து ஹைப்பர் 2 தைராய்டு உள்ளவங்களும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு T3 T4 TSH எல்லாமே நார்மலாகிடுங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் வேணுமா செஞ்சு தான் பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இதுக்கு பேரே கண்டங்கத்திரி. அதாவது தொண்டையில் உள்ள பிரச்சனைகளை சரி பண்ணும். தொண்டையில் இருக்கிற பட்டர்ஃப்ளை போல் இருக்கிற அந்த ஹார்மோனை சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை குடிநீர் தான் பார்க்குறீங்க. தைராய்டை முற்றிலுமாய் குணமாக்கும் அற்புதமான மூலிகையும் அதனுடைய செயல்முறையும் பார்த்துருக்கீங்க. அதுக்கும் மேலே சந்தேகனாக்க கீழே போகிற நம்பர் கால் பண்ணுங்கள். நிறைய ரிப்போர்ட் பிஃபோர் ஆஃப்டர் இருக்குது, குணமானவங்க அதையும் கொடுப்பாங்க. படித்த பட்டதாரி மருத்துவ மூலமாக நிறைய ஆலோசனைகளை பெற்று நோய் நடுநிலை ஆரோக்கியமாக வளங்க. நன்றி.